சில நேரங்களில் அந்த ப்ரமோட் பண்ண பில்டர் பவர் ஏஜென்ட் மூலமாக அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேல் பண்ணலாம், இல்லை ப்ரமோட் பண்ணலாம். அந்த மாதிரி பவர் கொடுத்து பவர் ஏஜென்ட் மூலமாக அவர்கள் இந்த விற்பனையை நடைமுறைப்படுத்தும் நிலையில் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எனப்படும் பொது அதிகார பத்திரம் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா, அந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி இன்றைய தேதியில் நடைமுறைக்கு செயல்படுத்தக்கூடிய ஆவணம் தானா, அந்த பவர் கொடுத்த நபர் உயிருடன் இருக்கிறார்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய லைஃப் சர்டிஃபிகேட் அது கூட நம்ம கொடுக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அந்த லைஃப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் இப்போ டாக்குமெண்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் பார்த்தா தான் அந்த டைட்டில் டீட் வந்து நமக்கு சரியாக உள்ளதா, நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து வில்லங்கமற்ற ஒரு சொத்தா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இந்த அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு லீகல் ஒப்பீனியன் எடுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அப்போ தான் அதில் என்ன வில்லங்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது இந்த டைட்டில் டீடெல்லாம் பார்த்த பிற்பாடு மூல ஆவணங்கள், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, அந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸினுடைய ஒரிஜினல் அந்த ஆவணங்களை பார்த்தல் மிக மிக அவசியம். வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சில சமயங்களில் அந்த மாதிரி மூல ஆவணங்கள் வேறு ஒரு இடத்துல இருக்கும். ப்ராஜெக்ட் லோன், டெவலப்மெண்ட் லோன், இல்லை வேறு எதுக்காவது ஒரு செக்யூரிட்டி